உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் 4 அமர்வுகளும் அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். எல் முருகனை தற்போது டெல்லியில் உள்ள இல்லத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தற்போது சந்தித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். டெல்லி காமராஜ் லேன் பகுதியில் உள்ள எல் முருகனின் இல்லத்தில் தற்போது இந்த சந்திப்பானது நடைபெற்று வருகிறது. மத்திய அமைச்சரவையில் இடம்பெறப்போவதாக வெளியான தகவலை அண்ணாமலை மறுத்திருந்த நிலையில் இந்த சந்திப்பானது நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக விரிவாக ஆலோசிப்பதற்காக தற்போது செய்தியாளரிலிருந்து இணைகிறார் நெறியாளர் பாலவேல். பாலவேல், இனி உங்களிடம். நன்றி சிவரஞ்சனி. மிக முக்கியமாக மத்திய அமைச்சரவையில் தான் இடம்பெறவில்லை அப்படிங்கிற அந்த மறுப்பு தகவலை நியூஸ் 18க்கு தான் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பிரத்யேகமாக தெரிவித்திருந்தார். அந்த தகவலையும் நாம் முன்பே சொல்லியிருந்தோம். இந்த நிலையில பிரதமர் அளித்த அந்த தேநீர் விருந்தில் எல் முருகன் பங்கேற்றிருந்தார். எனவே எல் முருகன் பங்கேற்றிருந்த நிலையில அவர் அமைச்சரவையில் இடம்பெறுவது உறுதியாக இருக்கிறது. அந்த சூழலில் தான் தற்போது இந்த சந்திப்பு என்பது நடைபெற்றிருக்கிறது. காமராஜ் லேன் பகுதியில் இருக்கக்கூடிய எல் முருகன் இல்லத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சந்தித்து பேசியிருக்கிறார். அமைச்சரவை தொடர்பான, அதாவது இன்று மாலை பதவியேற்பு விழா நடைபெற இருக்கக்கூடிய நிலையில இந்த சந்திப்பு என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. மிக முக்கியமாக அண்ணாமலை உன்னுடைய பெயரும் அமைச்சரவையில் இடம்பெறுவார் என்று சொல்லப்பட்டிருந்த நிலையில்தான் அந்த தகவலை நீங்கள் அமைச்சரவையில் இடம்பெறுகிறீர்களா என்று எழுப்பிய கேள்விக்கு இல்லை என்கிற ஒரு மறுப்பை அண்ணாமலை தெரிவித்திருந்தார். எல் முருகன் ஏற்கனவே மத்திய இணையமைச்சராக இருந்தவர். மத்திய பிரதேச மாநிலத்திலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்த நிலையில் அவருக்கு மீண்டும் அமைச்சரவையில் இடம் கிடைப்பது உறுதியாக இருக்கிறது. மேலதிக விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய டெல்லி செய்தியாளர் சுசித்ரா, தற்போது எல்முருகன் அண்ணாமலையினுடைய இந்த சந்திப்பு என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. என்ன விஷயங்கள் பதிவு செய்யலாம்? இன்னும் சற்று நேரத்தில் இன்று மாலை 7:15 மணிக்கு சரியாக புதிய அமைச்சரவை என்பது பிரதமர் மோடி தலைமையில் பதவியேற்க உள்ள நிலையில் தற்போது டெல்லியில் உள்ள காமராஜர் லேன் சாலையில் அமைந்திருக்கும் எல் முருகனுடைய இல்லத்தில் பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் எல் முருகன் ஆகிய 2 பேரும் சந்திப்பு நிகழ்ந்து வருகிறது. மிக முக்கியமாக நீங்கள் கூறியது போல சற்று நேரத்திற்கு முன்னதாக நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு அண்ணாமலை இவர் ஒரு பிரத்யேக பேட்டி அளித்தார். அதாவது மத்திய அமைச்சரவையில் தான் இடம்பெறப் போவதில்லை, தமிழ்நாட்டினுடைய சட்டப்பேரவை தேர்தலில் தான் போக்கஸ் செய்ய போகிறேன் என்ற ஒரு பேட்டியை நியூஸ் 18க்கு அவர் சற்று நேரத்திற்கு முன்னதாக பிரத்யேகமாக வழங்கியிருந்த நிலையில் தற்பொழுது இந்த சந்திப்பு என்பது எல்முருகனுடைய இல்லத்தில் நடைபெற்று வருகிறது. இன்னும் மாலை நடைபெறவுள்ள பதவியேற்பு விழாவில் எல்முருகன் மீண்டும் மத்திய அமைச்சராக பொறுப்பேற்கவிருக்கும் நிலையில் தான் இந்த ஒரு சந்திப்பு என்பது இங்கு நடைபெற்று வருகிறது. பல்வேறு அமைச்சர்கள், பாஜகவுடைய மூத்த தலைவர்கள் மட்டுமல்லாமல் கூட்டணி கட்சியை சார்ந்த 15க்கும் மேற்பட்ட தலைவர்கள் இந்த முறை மத்திய அமைச்சர்களாக பல்வேறு முக்கிய இலாக்காக்களில் அமைச்சர்களாக பதவியேற்க உள்ள நிலையில்தான் தற்பொழுது இந்த டெல்லி முழுவதுமே இன்று களை கட்டி இருக்கிறது. பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகள் மட்டுமல்லாமல் விவிஐபிக்களுடைய மூவ்மெண்ட்களுக்கான பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளையும் இங்கு பாதுகாப்பு படையினர் செய்திருக்கிறார்கள். இந்த சமயம் டெல்லியில் உள்ள எல் முருகனுடைய இல்லத்திலிருந்து இந்த நேரடி காட்சிகளை நாம் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். இங்கு இந்த சந்திப்பு என்பது தற்பொழுது தொடங்கி ஒரு சுமார் 7 நிமிடங்களுக்கும் மேலாக நீடித்து வருகிறது. ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பு என்ற ஒரு கருத்தை அண்ணாமலை கூறியிருந்தார். இருந்தாலும் மத்திய அமைச்சராக எல் முருகன் பொறுப்பேற்க உள்ளார். தான் மாநிலத்தினுடைய அந்த ஒரு பொறுப்புகளை கவனிக்க வேண்டிய பொறுப்பு தனக்கு வழங்கப்பட்டுள்ளது என்ற ஒரு கருத்தை அண்ணாமலை ஏற்கனவே கூறியிருந்த நிலையில் இந்த சந்திப்பும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. நிச்சயமாக சுசித்ரா, இன்று மாலை பதவியேற்பு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றுதான். அதன் அடிப்படையில் அடுத்தடுத்த தகவல்களை நாம் தொடர்ந்து பதிவு செய்யலாம். தொடர்ந்து மற்ற செய்திகளை வழங்குகிறார் நெறியாளர் சிவரஞ்சனி. நன்றி பாலவேல். இனி இந்நேரத்திற்கான முக்கிய செய்திகளை பார்க்கலாம். மத்திய அமைச்சரவையில் இடம்பெறுவதாக வெளியான தகவலுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மறுப்பு. தமிழ்நாட்டில் பணியை தொடரப்போவதாகவும் நியூஸ் 18க்கு பேட்டி.